அடுத்ததாக நிகழ்வினுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். பட் ஏதோ ஒன்று லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டுங்கிற மாதிரி கவிதை வாசிப்பு தமிழ்ச்சூழலில் ஒரு எமர்ஜிங்கான யங் போயட்ஸ் இங்கே வந்து கவிதை வாசிக்க போகிறாங்க. இவர்களை க்யூரேட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான கவி ஆளுமை, தலித் கவிதைகளின் நம்பிக்கைக்குரிய முகம், புத்தரின் தம்மபதத்தை கவிதையாக மொழிபெயர்த்துள்ளார். ஆசிரியராக பணியாற்றி வரும் எங்கள் அன்புக்குரிய தோழர் யாழன் ஆதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தோழர் யாழன் ஆதி அவர்களுடன் இணைந்து சில கவிஞர்கள் நம்ம மேடையில் கவிதை வாசிக்க போகிறாங்க. அந்த கவிஞர்களுடைய ஒவ்வொருடைய பெயரையும் சொல்கிறேன், நீங்கள் மேடைக்கு வரலாம். கவிஞர் பாரத் தமிழ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். கவிஞர் வினயன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். கவிஞர் விடுதலை சிகப்பி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். கவிஞர் முத்துராசா குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். கவிஞர் நிவேதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். கவிஞர் ராஜீவ்காந்தி காசிநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கவிஞர் உதயபாலா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கவிஞர் அரச முருகபாண்டியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நம்ம நீலமில் நாளைக்கு வேர்ச்சொல் விருது அளிக்க போகிற என்டி ராஜ்குமார் அவர்கள் ஆவணப்படத்தை குறித்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரெடி பண்ணியிருக்காங்க. இதுதான். ஸோ நாளைக்கு மறக்காமல் வாங்க. ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஆவணப்படத்தை இலா ஸ்டாலின் எடுத்திருக்கிறாரு. பெருங்காட்டாளன் அப்படிங்கிற ஒரு ஆவணப்படம். கவிஞர்கள் எல்லாரும் வந்துட்டாங்களா? எல்லாம் உட்காந்துச்சு. நன்றி. எல்லா கவிஞர்களுக்கும் இன்னும் ஒரு முறை ஒரே மாதிரி கைத்தட்டுங்க. எல்லா கவிஞர்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். தோழர் யாழநாதி அவர்கள், யூ ஹேவ் அ செஷன். நீலம் பண்பாட்டு மையத்தினுடைய 5ஆம் ஆண்டு தலித் வரலாற்று மாதம் வானம் கலை திருவிழாவில் வேர்ச்சொல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. பல்வேறு பணிகள், பல்வேறு சூழல்கள் இவற்றிலும் இந்த நிகழ்வை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய ஒவ்வொரு தோழமை உள்ளத்திற்கும் என்னுடைய மகிழ்ச்சியான வாழ்த்துக்களை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். கவிதை வாசிப்பு நிகழ்ச்சியில் என்னை தலைமை ஏற்க வைத்த அந்த அன்பு உள்ளங்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிதை வாசித்தல் அல்லது கவி அரங்கம் என்ற ஒரு அமைப்பு என்பது தமிழ் சமூகத்தில் தொடர்ந்து ஒரு பண்பாட்டு நிகழ்வாகவே இருந்தது. நவீன தமிழ் இலக்கியம் அது தொடர்பான வளர்ச்சி என்பது வருகிற பொழுது கவி அரங்கம் என்பது போய்ட்ரி ரீடிங் என்று சொல்லக்கூடிய கவிதை வாசிப்பாக மாறி போயிருக்கிறது. இல்லை என்றால் கவிதை அரங்கத்தில், கவி அரங்கத்தில் முதல்ல தமிழ்தாயை வாழ்த்தி, கவியரங்க தலைவரை வாழ்த்தி, அப்புறமா கூட கவிதை படிக்கிற கவிஞர்களெல்லாம் வாழ்த்தி அதை நடத்துறதுக்கு ரொம்ப ஒரு ஃபார்மலான ஒரு விஷயமா இருந்தது. அதை உடைத்தெறிந்து கவிதை வாசித்தல் என்ற அந்த அனுபவ செறிவை உங்களுக்கு வழங்குவதற்காக இந்த வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து கவிஞர்களின் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவிக்கிறேன். கவிதை வெறும் சொற்களால் ஆனதில்லை, அது அன்பால் ஆனது. அதை எடுத்துக்கொள்ளுங்கள். கவிதை ஆயுதம், அதை எடுத்து கொல்லுங்கள். கவிதை ஒரு மனித கூட்டம், அங்கே கூச்சல் இருக்கிறது, அங்கே அமைதியும் இருக்கிறது. கவிதை கால்நடைகளைப் போல யாராவது அதை மேய்த்து கொண்டே இருக்கிறார்கள். கவிதை நமக்குள் ஓடும் இரத்தம். கவிதை நமது வலிமிகுந்த புண். கவிதைக்கு கொஞ்சம் எடை இருக்கிறது. தூக்க முடியாமல் தவிக்கிறவர்கள் ஏராளம். சில கவிதைகள் புதைக்கப்பட்ட பின்பும் முளைத்து விடுகின்றன. கவிதைகள் நந்தவனங்கள் மட்டுமில்லை, அது ஒரு அடர்ந்த காடு. திசை தெரியாமல் ஒரு மானை போலத்தான் நாம் எல்லாம் அதற்குள் இருக்கிறோம். திசை தெரியாமல் ஒரு மானை போலத்தான் நாம் எல்லாம் அதற்குள் இருக்கிறோம். கவிதை
எப்போதாவது ஒரு திசை காட்டி மரமாகவும் மாறிவிடுகிறது. அது பாட்டுக்கு அமைதியாக இருக்கும். வழிகள்தான் தொடர்ந்து பயணிக்கும். கவிதையின் சக்கரங்கள் சதுரமானவை. அவை வெறும் ஓடுவதற்காக மட்டுமல்ல, அளப்பதற்காகவும் பயன்படுகின்றன. என்னுடைய இந்த கவிதையை படித்து கவியரங்கத்தை நான் தொடங்குகிறேன். கவிதையினுடைய தலைப்பு விலா எலும்புகளில் முளைக்கும் ஆலிவ் கிளையை சுமந்தலையும் பறவை. இரவை மினுக்கிய நட்சத்திரங்கள் உன் வானூர்திகளும் அவை கழித்த குண்டுகளும் பெருக்கிய புகை அடர்ந்து தூர்ந்து போயின. பள்ளத்தாக்குகளில் புதராய் செழித்திருந்த தேன் நிறைந்த லில்லி பூக்களின் நிழலில் உறங்கிய சில்வண்டுகளை உன் குண்டுகள் வீழ்ந்து தகர்த்தன. மலைச்சரிவுகளில் நெடிய வளர்ந்த தேவதாரு மரங்களை பிளந்த குண்டின் வெம்மையில் பறவையின் பாடல்கள் சிதைந்தன. நிலத்தின் நறுமணத்தை தீவாசமாக்கிவிட்டு திரும்பிவிட்டன உன் போர் விமானங்கள். தோகை எறிந்த மயில்கள் அடவுகளற்று ஆட முடியாமல் தேம்புகின்றன. தோகை எறிந்த மயில்கள் அடவுகளற்று ஆட முடியாமல் தேம்புகின்றன. இரத்த சான்றென உறைந்த எம் மக்களின் உடல்களை கிடத்தி உறக்க கத்துகிறோம். இரத்த சான்றென உறைந்த எம் மக்களின் உடல்களை கிடத்தி உறக்க கத்துகிறோம். குழந்தைகளின் அழுகைகள் பறவைகளாகி வானில் உறைந்து கிடக்கின்றன. குழந்தையின் அழுகைகள் பறவைகளாகி வானில் உறைந்து கிடக்கின்றன. விலா எலும்புகளில் முளைத்த ஆலிவ் கிளைகளை கொத்தித் திரியும் புறாக்களை கொன்றுவிட்டு புகைவிடுகின்றன போர்கள். கொன்றுவிட்டு புகைவிடுகின்றன போர்கள். இது என்னுடைய கவிதை உங்களுக்காக. அடுத்ததாக கவியரங்கத்தில் கவிதை வாசிக்க ஒவ்வொருவரையும் அழைக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அடுத்ததாக விடுதலை சிகப்பி. கடந்த ஆண்டு பற்ற வைத்த பீடியின் புகையே இன்னும் பலரின் நுரையீரல்களை அடைத்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து உங்களுடைய நெருப்பை பற்ற வையுங்கள். ஒரு 3 கவிதை வாசிக்கிறேன். இது எல்லாருக்கும் வணக்கம். வாசிகனனுக்கு வணக்கம், ரொம்ப நன்றி. ஒரு 3 கவிதை இருக்கு. முதல் கவிதை அந்த இதய துடிப்பை நீங்கள் கேட்டிருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு தலைப்பு. இந்த கவிதை நான் சிவகங்கை பகுதின்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க. என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்களுக்கு தினந்தோறும் ஒரு கலவரத்தை சந்திக்கக்கூடிய ஒரு மண்ணில் இருந்து வரக்கூடியனா, நான் கண்கூட ஒரு கலவரத்தை என் கண்ணார பார்த்துருக்கேன். அதை என்னோட புத்தகத்தில் கூட அதை ஒரு கவிதையாக வச்சுருக்கேன். அன்னைக்கு எனக்கு வயசு 25 இருக்கு. ஆனால் அதே கலவரத்தை ஒரு 6 வயசு பார்த்துருக்கேன். அவனோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றத வச்சு எழுதின ஒரு கவிதை. அந்த இதய துடிப்பை நீங்கள் கேட்டிருக்க வாய்ப்பில்லை தலைப்பு. நன்றாக நினைவிருக்கிறது அன்று இரவு நடந்தது. நன்றாக நினைவிருக்கிறது அன்று இரவு நடந்தது. அப்பொழுது 6ஓ 7ஓ இருக்கும் எனக்கு வயது. அப்பா வேலை முடிந்து வீடு திரும்பி இருக்கவில்லை. வேலை விட்டு வந்த அம்மா சாணி மொழிகிய சுலகில் அரிசி புடைத்து கொண்டிருந்தாள். வயிறும் உலையும் ஒரு சேர கொதித்து கொண்டிருந்தது. செம்பருத்தி பூத்து குலுங்கும் எங்கள் வீட்டு வாசலில் குண்டு பல்பின் மஞ்சள் வெளிச்சத்தில் நான் வீட்டு பாடம் செய்து கொண்டிருந்தேன். கத்திரிப்பு கலர் சீலையில் கட்டிய தொட்டியில் தம்பி கை சூம்பியபடி வீட்டிற்குள் ஆழ்ந்து தூங்கி கொண்டிருந்தான். எங்கிருந்தோ ஒரு கல் வீட்டு ஓட்டின் மேல் வந்து விழுகும் வரை அமைதியாகத்தான் இருந்தது அந்த முன்னிரவு. என்னவென்று யூகிப்பதற்குள் பொழிந்தது அடைமலை போல கல்மலை. அம்மாவின் மண்டை உடைந்தது. ரத்தம் ஒழுகும் தலையோடு என்னை வாரி தூக்கி வீட்டிற்குள் ஓடினாள். வீட்டிற்குள்ளும் வந்து விழுந்தது கல்மலை. கொண்டியை உடைக்க கதவை எட்டி உதைத்தார்கள், இடித்தார்கள். எதிர்த்த வீட்டிலும் அடுத்த வீட்டிலும் அதற்கு அடுத்த வீட்டிலும் தெருநடுக அதே நிலைமைதான். அலறி எழுந்த தம்பியின் வாயில் ஒரு கையையும் அழுத எனது வாயில் ஒரு கையையும் வைத்து அம்மா சத்தம் வராமல் அணைத்து கொண்டாள். அம்மாவின் தலையில் கையை வைத்து நான் ரத்தம் வராமல் அமுக்கிக் கொண்டேன். அவளது நெஞ்சோடு என் முகம் புதைந்திருந்ததால் பயத்தில் அவள் இதயம் பட்ட பாட்டை இப்பொழுது இல்லை, எப்பொழுதுமே மறக்க முடியாது. வாசலில் சிதறி கிடந்த எனது சிலேட்டிலும் புத்தக பையிலும் அவர்கள் மிதித்து ஓடியாறுவதும் நன்றாகவே கேட்க முடிந்தது. அந்த கலவர கும்பலில் உடன்படித்த மருதுபாண்டியின் அப்பாவின் குரலையும் முத்துராமனுடைய அண்ணனின் குரலையும் நான் அடையாளம் காணாமல் இல்லை.
இரத்த நெடி நிறைந்த அந்த நீண்ட இரவை கடந்த பின் பள்ளியில் இந்தியா என் தாய்நாடு, இந்தியர் அனைவரும் என் உடன் பிறந்தவர்கள் என பிரம்பை ஆட்டி ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தார். நானும் வெக்க புழுத்தி இல்லாமல் இன்று வரை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், இந்தியா என் தாய்நாடு, இந்தியர் அனைவரும் என் உடன் பிறந்தவர்கள். அதுக்கடுத்து இந்த கவிதை வந்து என்னப்பா ஓகேவா? சரி ஓகே. அதுக்கடுத்து இது வந்து பொட்டக்கம்மா. நான் வந்து கம்மாய்கள் சூழப்பட்ட ஒரு கிராமத்துலேருந்து வர்றேன். என் ஊரில் ஒரு பொட்டக்கம்மாயின்னு ஒரு கம்மா இருக்குது. நான் அதில் தான் நீச்சல்லாம் பழகினி வச்சேன். நான் நீச்சல் பழகின காலகட்டத்தில் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் செய்வழி கதைகள் கேட்டிருக்கேன். தலித்துகளாகிய குறிப்பாக பறவைகள் இங்கே குளிக்கும்போது ஒரு பேர் நம்ம காசி, அவர் வந்தால் எல்லாரையும் வெளியே வரட்டி விட்டுவார், பறவை விட்டாலும் குளிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அப்படி இப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எனக்கு அந்த நிலைமை இல்லை. அதை வச்சு ஒன்று எழுதியிருக்கேன். தலைப்பு வந்து பொட்டக்கம்மாய். ஓகே. வளர்ந்த பனையில வளரி வீசி உடஞ்ச பானையில ஒழுகுன கல்ல மண்டி, பொழுது கரங்கையில போத தலைக்கேறி, வைரல் ஆடமடிச்ச வெள்ள நல்ல குதிரையில தங்க நல்ல கடிவாளம் பிடிச்சு, பொட்டக்கம்மா கரமேல அடி மேல அடி வச்சு முங்கி குளிக்க முனிய மடதேடி போகையில, வளர்ந்த பனையில வளரி வீசி உடஞ்ச பானையில ஒழுகுன கல்ல மண்டி, பொழுது கரங்கையில போத தலைக்கேறி, வைரல் ஆடமடிச்ச வெள்ள நல்ல குதிரையில தங்க நல்ல கடிவாளம் பிடிச்சு, பொட்டக்கம்மா கரமேல அடிமேல அடி வச்சு முங்கி குளிக்க முனிய மடதேடி போகையில, கம்மாயில கும்மாளம் போட்ட ஊரு சனம், பரியேறி வந்தாலும் முனியம் பறையன்தான், புலியேறி வந்தாலும் புலையந்தான். நீ தண்ணியில கால வச்சா தண்ணி தீட்டாகும், மீறி மிதிச்சாலோ குளிச்சாலோ பறக்குடி தீயாகும். எப்படி? பரியேறி வந்தாலும் முனியம் பறையன்தான், புலியேறி வந்தாலும் புலையந்தான். நீ தண்ணியில கால வச்சா தண்ணி தீட்டாகும், மீறி மிதிச்சாலோ குளிச்சாலோ பறக்குடி தீயாகும். ஊரு சனம் ஒன்று கூடி கரையேறி எச்சரிக்க, கலங்குன கண்ணோட கடிவாளம் பிடிச்சு அந்த லெக்க விட்டு முனிய என்ன நினைச்சு எட்டு வச்சானோ தெரியல. கடுங்கோபத்தில் கடமடையில மண்டிட்டு, கடமடைனா கம்மாயிலிருந்து விவசாய நிலத்துக்கு தண்ணி ஓடக்கூடிய மடையிலிருந்து தண்ணி போய் சேரக்கூடிய கடைசி பகுதி கடமடை. முனியனை வந்து அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க. முனியன் போனேன், அந்த லெக்க விட்டு முனிய என்ன நினைச்சு எட்டு வச்சானோ தெரியல. கடுங்கோபத்தில் கடமடையில மண்டிட்டு அவன் ஒத்த மூச்சில மொத்தக்கம்மா தண்ணியை ஒத்த ஆளா உறிஞ்சு குடிச்ச நாள்ல இருந்து மொட்டக்கம்மாவே கிடக்குது பாரு, எத்தனையோ தலைமுறையா எங்க ஊரு பொட்டக்கம்மா. அது ஆக்சுவலா இப்ப ரொம்ப வருஷமா தண்ணி இல்லாம தான் இருக்கு. நான் அதை இப்படி கொஞ்சம் புனைவு பண்ணி இப்படி எழுதிட்டேன். ரொம்ப நன்றி. அடுத்த கவிதை வந்து மன்னர் பரம்பரையின் மகிமை. இது வந்து சமீப காலங்களாக நம்ம சோசியல் மீடியாவில் வந்து அதிகமாக பார்க்க முடியுது. தலித்துகளாகிய நம்மளோட படைப்பை வைக்கும்போது நசுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம், அது பண்ணப்பட்டோம், இது பண்ணப்பட்டோம்னு. ஆனால் உண்மையாகவே நாங்கள் நசுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம்னு சொல்லும்போது வெக்கப்பட வேண்டியது நாங்கள் இல்லை, நீங்கள் தான். ஆனால் அப்படி நம்மளை கேலி கிண்டலுக்கு உள்ளாக்கக்கூடிய அந்த மன்னர் பரம்பரையோட லட்சணம் என்னன்னு ஒன்று இருக்குல்ல, அதை பற்றி தான் இந்த கவிதை. ஓகேவா? மன்னர் பரம்பரையின் மகிமை. அந்த ஆண்ட பரம்பரையை சேர்ந்தவருக்கு ரத்தம் அப்படி கொதித்தது. மன்னர் பரம்பரை என்பதால் அவரது மீசை அப்படி துடித்தது. அந்த காதலை அவரால் ஏற்கவே முடியவில்லை. முடிவெடுத்து விட்டார் முடித்து விடுவதென்று. முடித்து விடுவதென்றால் எப்படி முடிப்பது? கழுத்தறுத்தா, அல்லது கட்டி போட்டு அடித்தா, கண்மாயில் அமுக்கியா, அல்லது குரவலை இருக்கியா, லாவில் குத்தியா, அல்லது உயிரோடு கொளுத்தியா? குழப்பத்தில் தெளிவு கண்டவர் அனல்லாவும் கண்ணோடு புடைத்து வெறிக்கும் நரம்போடு தீட்டுக்கட்டையில் குழப்பத்தில் தெளிவு கண்டவர் அனல்லாவும் கண்ணோடு புடைத்து வெடிக்கும் நரம்போடு தீட்டுக்கட்டையில் தெல்லிய மண்ணல்லி தீட்டி இடது பெருவிரலில் கீறி சூரியை பதமேற்றி கொண்டார். சத்தம் இல்லாமல் சங்கருக்கு மனதில் ஒத்திகை பார்த்தபடி பூமார் பீடிக்கட்டொன்றை புகைத்து தள்ளினார். உருமாவை அவிழ்த்து கட்டி ஆணவத்தோடு மீசையை நிறுவி அந்த ராஜராஜ சோழனின் சந்ததியில் வந்தவர் சாதியின் கௌரவத்தை காக்க கடும் கோபத்தோடு கிழக்கு நோக்கி வியர்க்க விறுவிறுக்க சைக்கிளை அளித்தினார். போறது ஆணவ கொலை பண்ண. ஓகேவா? அந்த ராஜராஜ சோழனின் சந்ததியில் வந்தவர் சாதியின் கௌரவத்தை காக்க கடும் கோபத்தோடு கிழக்கு நோக்கி வியர்க்க விறுவிறுக்க சைக்கிளை அளித்தினார். போகும் வழியில் திறந்திருந்த ரேஷன் கடையை கண்டதால் போன வேகத்தில் சைக்கிளை வீட்டிற்கு திருப்பியவர் அரிசியும் போகும் வழியில் திறந்திருந்த ரேஷன் கடையை கண்டதால் போன வேகத்தில் சைக்கிளை வீட்டிற்கு திருப்பியவர் அரிசியும் ஜீனியும் வாங்க அவசர அவசரமாய் கோணியை தேடினார். நடக்கவிருந்த ஆணவ கொலை அன்றொரு நாள் தள்ளி போடப்பட்டது. ரொம்ப நன்றி. சரி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ணா சரி, ஓகே.
வாசிகன் அண்ணனுக்கு, ரஞ்சித் அண்ணனுக்கு, தமிழ் பிரபா அண்ணனுக்கு, வேற எப்பவுமே எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சக சக எழுத்தாளர்னு நம்ம அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, தலித் முன்னோடிகளுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் என்றைக்குமே எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நம்ம தோழர்கள், குறிப்பாக அந்த சிதம்பரத்துலேருந்து பிரவீன்லாம் வந்திருக்கேன் காரில் பெட்ரோல் போட்டு கவிதை கேட்க. ரொம்ப நன்றி மச்சான். ஓகே, ரொம்ப நன்றி. விடுதலை சிகப்பிக்கு நன்றி. எப்பொழுதும் உங்களோடும் உங்கள் கவிதைகளோடும் நாங்கள் இருப்போம். கவிஞர் பாரத் தமிழ் அவர்கள் சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய தன்னுடைய தொகுப்புகளால் புகழ் பெற்றிருக்க கவிஞர் நிலமற்றவனை நனைக்கும் மழை, மரணத்தை சுமந்தலையும் எறும்பு என்ற கவிதை தொகுப்புகள், டாஃபி என்ற சிறுகதை தொகுப்பு, பொலியெருமை என்ற சிறுகதை தொகுப்பு, இவற்றின் மூலம் தமிழ் பரப்பில் தனக்கான ஒரு இடத்தை பிடித்திருக்கும் பாரத் அவர்கள் தன்னுடைய கவிதையை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அரங்கத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். வேர்ச்சொல் இந்த கலை இலக்கிய கூடல் ஆண்டுதோறும் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதன் வழியாக இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய பல்வேறு படைப்பாளர்களும் வாசகர்களும் ஒருங்கே ஓரிடத்தில் சங்கமிக்கும் ஒரு அரிய வாய்ப்பினை நாம் பெற்று இருக்கிறோம். என்னுடைய கவிதைகளுக்கு நான் நேரடியாக சென்று விடுகிறேன். தலைப்பு சாதிக்குறி. என் குடியிருப்பை குறிப்பிட்டு ஒதுக்குகிறாய் சேரி என்று. என் உடைமைகள் எதுவும் ஆகின்றன உனக்கு தீண்டத்தகாததாய். என் உயிரே போனாலும் வழிவிட மறுக்கிறது உன் பாதை. வளர்ந்தாலும் தெரிகிறோம் உனக்கு கீழ்ச்சாதியாய். உன்னை போலவே உன் ஆண்குறியும் இருந்து விட்டால் பாலியல் வன்கொலையால் சாகமாட்டாள் என் சகோதரி. கவிதை 2. தலைப்பு உங்கள் தெய்வங்களை. உங்களுக்கு ஊர் என்றும் எங்களுக்கு சேரி என்றும் இருக்கும் நாட்டில், உங்களுக்கு ஒரு சுடுகாடு எங்களுக்கு ஒரு சுடுகாடு என்றிருக்கும் ஊரில், உங்களுக்கு ஒரு கோயில் எங்களுக்கு ஒரு கோயில் என்று கட்டிக்கொண்ட தெருக்களில், உங்களுக்கு ஒரு குளம் எங்களுக்கு ஒரு குளம் என்று வெட்டிக்கொண்ட வீதிகளில், உங்கள் தொழுவத்து மாடுகள் உங்களுடையதாகும் போது எங்கள் கொட்டாய் மாடுகள் மட்டும் எப்படி உங்களுக்கு கோமாதா ஆகும்? ஆமாம், யாரை கேட்டு குடியமர்த்தினீர்கள் உங்கள் மாடு? ஆமாம், யாரை கேட்டு குடியமர்த்தினீர்கள் எங்கள் மாடுகளில் உங்கள் தெய்வங்களை? நிலமற்றவனை நனைக்கும் மழை. மழை எல்லாருக்கும் பொதுவாய் பெய்வதாக பொய் சொல்கிறார்கள். மழை எல்லாருக்கும் பொதுவாய் பெய்வதாக பொய் சொல்கிறார்கள். அது அதிக நிலம் உள்ளவனுக்கு அதிகமாகவும் குறைந்த நிலம் உள்ளவனுக்கு குறைவாகவும் நிலமற்றவனை நனைத்துவிட்டும் கிளம்புகிறது. 4வது கவிதை, இன்னும் ஒரே கவிதை மட்டும்தான். அவளுக்கு புத்தராக, அம்பேத்கராக, பெரியாராக, மார்க்ஸாக, அதற்கும் மேலான யாரோவாக கூட ஆசை, ஒப்புக்கொள்ளத்தான் ஒருவனும் இல்லை. கடைசி கவிதை. கடவுளே, நீ எப்படி ஆனாய் கடவுளாக? யார் உன்னை நியமித்தது? யார் உன்னை ஒப்புக்கொண்டது? தேர்வு ஏதேனும் நடந்ததா? தேவையான மதிப்பெண் பெற்றாயா? கடவுளே, உன் நாடு, மொழி, இனம், மதம், உன் ஊர்தான் எது? ஊரில் மேல் தெருவா கீழ் தெருவா? கடவுளே, நீ கருப்பா வெள்ளையா? சைவமா அசைவமா? அசைவம் என்றால் மாடா மற்றவையா? கடவுளே, அத்தனை கைகளில் உனக்கு என்னதான் வேலை? எவ்வளவு ஊதியம்? உன் மேலதிகாரி யார்? உனக்கு கீழ் பணியாற்றுபவர்கள் எவர்? கடவுளே, நீ எதில் பயணிக்கிறாய்? எலி மீதா? பாம்பின் மீதா? எருமை மீதா? எங்கள் மீதா? முதலிலேயே கேட்க நினைத்தேன், நீ ஆணா பெண்ணா மாற்றுப்பாலினமா? கடைசியாக ஒரு கேள்வி, எப்போது ஓய்வு பெறுவாய்? நீண்ட வரிசையில் நாங்கள். தமிழ் அவர்களுக்கு நன்றி. மிக சிறந்த கவிதைகளை வாசித்தார். அடுத்ததாக கவிஞர் வினயன் அவர்களை அழைக்கிறேன். எச்சிக்கொல்லி, எரவானம் என்ற 2 தொகுப்புகளை தமிழுக்கு தந்தவர்.
தன்னுடைய மண்ணிலிருந்து பிசைந்து கவிதைகளை செய்பவர் வினயன் அவர்களை அழைக்கிறோம். அமுக்கரா கிழங்கு, கரிசலாங்கண்ணி, கல்பாசி, கற்பூரம், கோரைக்கிழங்கு, பேராமுட்டி வேர், புதினா, பூளக்கிழங்கு, வல்லாரை, வெட்டிலை கஸ்தூரி, சிகைக்காய், செம்பருத்தி, நீர்ப்புறமி, நெல்லிக்காய். இதனால் கவிதை இல்லை, வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நவரத்ன ஆயிலில் என்னென்ன மூலிகைலாம் கலக்கிறாங்கன்னு எழுதியிருந்தாங்க. அதை எழுதி சேர்த்து பிரிண்ட் வந்துருச்சு. பொதுவாக நான் கவிதை எழுதுறதுக்குன்னு சில விஷயங்களை எடுத்துக்குவேன். என்னென்னா தலித் நாட்டாரியல் வகைமை அப்படிங்கிறத வந்து நான் ஒன்று வகைமைப்படுத்துவேன். என்னென்னா தலித்துகள் வந்து அவங்களோட ஒப்பாரி, தாலாட்டு, நடவு பாடல்கள் இது எல்லாத்துலேயும் இருந்து தான் என்னுடைய பெரும்பான்மையான கவிதைகள் வந்து உருவாக்கப்படுது. அங்கே பாடக்கூடிய பாடல், அந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து கவிதைகளாக்குவேன். திட்டமிட்டு அரசியலாக எழுதப்படுறது இல்லை, எழுதுறதே அரசியலாக மாறிடுது. அதுதான் இந்த நாட்டாரியல் தன்மையிலிருந்து எடுத்துக்கிறதா இருக்குது. பொதுவாக நான் இதுக்கு முந்தின ஆண்டுகளில் வாசிக்கும் போது என் கவிதைகள் எடுக்கப்படுற பாடல்களை ஏதாச்சும் ஒன்று பாடுவேன். அதனுடைய பின்புலம் கனகம்மாள்னு ஒருத்தவங்க, அவங்கள நான் வந்து நேர்காணல் எடுத்து அந்த பாடல்களை ஆய்வு செய்யும் போது இப்போ இறந்துட்டாங்க. அந்த நேர்காணல் எடுத்த தோழர் வந்து அடிக்கடி வந்து இவங்க நேர்காணல் அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நான் சின்ன வயசில் இருக்கும்போது பாய் வீட்டில் தான் வந்து சுற்றிக்கிட்டே இருப்பேன், எங்கள் அம்மா அங்கே வேலை செய்வாங்க, நான் பாட்டுக்கு சரணாத்தி அடிப்பேன், நிறைய நெல் கொட்டி கிடக்கும், நான் பாட்டுக்கு போவேன், 2 வீட்டு நெல்லையும் ஒன்றா கலந்துருவேன், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க, என்னை திட்ட மாட்டாங்க, எல்லாம் ஒரு வீட்டு பிள்ளையாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா. அதுக்கு இவர் கேட்டிருந்தார், ஏன் நீங்கள் பெரிய வீட்டு பிள்ளைன்றதுனால தான் உங்களை எதுவும் சொல்லலையா அப்படின்னா. இல்லை அதெல்லாம் இல்லை, ரொம்ப இயல்பாக எல்லாரும் பழங்குறவங்க அப்படின்னு. அப்புறம் இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்து, என்ன தோழர் பெரிய வீட்டு பிள்ளைங்க அப்படின்னு சொல்கிறீங்களேன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, இவங்க கூட பிறந்தது வந்து 6 பேர், இவங்க பெற்றது 12 பேர், அவங்க ஒரு அரை டஜன், இது ஒரு முழு டஜன், அப்போ பார்த்தா 18 பேர், அதுதான் பெரிய குடும்பம்னு சொல்கிறாரு போல இருக்கு அப்படின்னு நான் சிரிச்சுட்டு கேட்டேன். இல்லை தோழர், உண்மையிலேயே அவங்க அப்பா வந்து நிலம் வச்சுருந்தார், விவசாயம் பண்ணார், கொஞ்சம் செழிப்பாக இருந்த குடும்பம் தான் அப்படின்னு பதிவு பண்ணார். அந்த பாட்டியுமே அதை பதிவு பண்ணியிருந்தாங்க. அவங்க ஒரு பாட்டு மூட்டைக்காரன் துணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொன்னாங்க. அப்போது அன்னைக்கு சூழலில் வந்து தீபாவளிக்கு மூட்டையில் துணி கட்டி எடுத்துகிட்டு, ரெடிமேட் துணி மூட்டையில் துணி கட்டி எடுத்துகிட்டு வருவாங்க, அதில் தான் எல்லாரும் வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாட்டு ஒன்று பண்ணாங்க. அப்போ ஏ நன்னே நானே நானே, ஏ நன்னே நானே நானே, என் காலு கீழே தானே காப்பு, என் காலு கீழே தானே காப்பு, அதை வாங்கி தருபவர் யாரோ, மாயமணி கோவிலேரோ, அதை வாங்கி தருபவர் யாரோ, மாயமணி கோவிலேரோ, என் இடுப்பு கீழே தானே சேலை, என் இடுப்பு கீழே தானே சேலை, அதை வாங்கி தருபவர் யாரோ, மாயமணி கோவிலேரோ, என் காது கீழே தானே தோடு, என் காது கீழே தானே தோடு, அதை வாங்கி தருபவர் யாரோ, மாயமணி கோவிலேரோ. இந்த பாட்டை கேட்ட பிறகு அவங்க சொன்ன அந்த கதை தான் மூட்டைக்காரன் துணி அப்படின்னு. இப்போ நான் கவிதைக்கு வந்துடுறேன். கவிதையினுடைய தலைப்பு வந்து பகவு. பெரியதம்பு விட்டு காலக்கண்ணு செம்மன்குழியில் விழுந்து மாண்டு விட்டதாக சொன்ன அம்மா, கொன்றை தழைகளால் மூடி பிரண்டை கொடிகளால் சுற்றி எடுத்து வந்திருந்தால் மாட்டீரலை, கொடைக்கம்பியில் செருகி காட்டாமணுக்கை எடுத்து தீமூட்டி பதமாக சுட்டு பங்கு பிரித்தாள் அக்கா. 3 பங்காக பிரித்து ஆளுக்கொன்றை நானும் அக்காவும் மென்று கொண்டிருந்தோம். அப்பா படத்திற்கு வைத்து படைத்த 3ஆம் பங்கை மேலும் 2ஆக பிரித்து தந்தாள் அம்மா. அப்பா உமிழ்நீர் ஒழுக அம்மாவையே முறைத்தபடி இருந்தார் கண்ணாடி சட்டகத்துக்குள். ஏனம் இந்த கவிதையினுடைய தலைப்பு. திணைப்புடத்தில் செங்கண்ணும் கூரிய எயிரும் திமிலோடு சேர்ந்து அஞ்சாத நிமிர்ந்த நடையோடும் மேய்கிறது ஏனம். வில்லோடு அம்பேந்தி காணவன் எய்கிறான், காரிரும்பு மேனியில் பட்ட அம்பு பாறையில் பட்டது போல் தெரித்தது. இப்போது வில்லோடு அம்பேந்தி காணவர்கள் எய்கிறார்கள், திமிரி வீழ்கிறது. சுட்ட இறைச்சியில் மலைத்தேன் தடவுங்கள், மற்ற இறைச்சிகளில் மிளகை தூவுங்கள், பசுனையில் பொரித்து தினைச்சோற்றில் பிசைந்து வையுங்கள், மூங்கில் குழாயில் நரவை நிரப்புங்கள், கோட்டுவாய் துடைத்து குடுவை கல்லை ஒரே மூச்சில் இழுத்து வருகிறான் வருகிறான்
பெரும்பறை கொட்டி பாட மூத்தோன் வருகிறான். ஏனம்னா காட்டு பன்றி அப்படின்னு அர்த்தம். கடைசி கவிதை இது வந்து என்னோட லைஃபோட கனெக்ட் ஆனது. என் சகோதரி பற்றினது எம்மவளை அப்படின்ற ஒரு தலைப்பில். இது வந்து பொதுவாக தலித்துகள் வந்து சண்டை போடும் போது திட்டும் போது வீட்டில் ஏதாவது அட்வைஸ் பண்ணணுன்னாலும் ஏதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க. மேலும் என்னோட 2வது தொகுப்பில் எச்சுக்கொல்லியில் பார்த்தீங்கன்னா நிறைய கவிதைகளில் ஒன்று பழமொழி முடியும், பழமொழி தொடங்கும். மீதி எல்லாமே வந்து அந்த லைஃபோட கனெக்ட் பண்ணிவிடும். ஒரு பழமொழி இருந்தால் அதை வச்சு ஒரு முழு கவிதையும் எழுதி முடிக்கிற மாதிரி. இது பழமொழியில் தொடங்கி பழமொழியில் தான் முடியும், அவங்க பேசுகிற சொல்லோடையிலேருந்து. வெந்தது போதும் முந்தானையில் கொட்டி என அறக்க பறக்க கிளம்பினால் நடுகுட்டி பழிச்சொல் இல்லாத வய ஊர் மெச்சி உச்சி கொட்டும் பேறு கொண்டவன் சென்றவிடம் செழிப்பு புகுந்த இடம் சிறப்பென வாழ்வாங்கு வாழ்ந்த மகள் புத்திர பாக்கியமும் புழுங்கரிச்சி சோறும் கூரை சீலையோடு அண்டையிடமும் தன்ற 1.5 கோடி சீமான் 4க்கு ஒரு ஆள் சேர்த்து கொண்டான். வடிப்பதில் சேர்த்து வடித்தால் யரவாணத்தில் குந்தியாவது உசுரி பிழைப்போம் என வந்து நிற்கிறாள். நட்டவளுக்குத்தான் தெரியும் பயிரின் பாடு. வாயிருந்தா வாழிடி மௌல, வாய் இல்லைன்னா வந்துருடி மௌல. அம்மோம் பெருங்கொண்ட சாமானா அவனுக்கு நன்றி. அடுத்ததாக முத்துராசாகுமார். தமிழில் மிக முக்கியமான நாவல், சிறுகதைகள், கவிதைகளை தரக்கூடிய படைப்பாளி. கருணாக்கு என்ற தொகுப்பை தற்போது தமிழுக்கு தந்திருக்கிறார். முத்துராசாகுமாரை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சாதி ஒழிப்பை, சமத்துவத்தை நோக்கி கலை இலக்கிய பண்பாட்டு அரசியல் வெளியில் எந்தவித சமரசமும் இல்லாமல் தொடர்ந்து செயல்பட்டு இருக்கக்கூடிய நீலம் பண்பாட்டு மையத்திற்கு என்னுடைய நன்றிகள். ஏன்னா இந்த 5 வருட இந்த செயல்பாடுகள் ஒன்றொன்றுமே ஒரு மனித மனதை, சமூக அமைப்பை பண்படுத்தக்கூடிய வேலைகளில் இருக்கு இல்லைங்களா. தனிப்பட்ட ரீதியாக என்னுடைய படைப்பு மனதுக்கு வந்துட்டு இந்த செயல்பாடுகள் எல்லாமே ஒரு கற்றலையும் ஊக்கத்தையும் தருது. அதுக்காக இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய கருணாக்கு கவிதை தொகுப்பிலிருந்து சில கவிதைகள் வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். முதல் கவிதை வந்துட்டு 2003 அக்டோபர் மாத தலித் முரசு இதழில் அலங்காநல்லூர் ஆறுமுகம் அப்படின்ற ஒரு பறையிசை கலைஞருடைய நேர்காணல் வருது. அந்த நேர்காணலை செஞ்சவர் தோழர் அன்பு செல்வம். நான் அவர் பார்த்ததில் அறிமுகமும் இல்லை. அந்த நேர்காணல் படித்த பின்னாடி கிட்டத்தட்ட அந்த நிலப்பரப்பை சேர்ந்தவன் தான் நான். பெரிய தாக்கம் இருந்தது. அந்த நேர்காணலினுடைய தாக்கத்திலையும் உண்மையும் புனைவும் கொண்டு எழுதப்பட்ட கவிதை தான் இது. கவிதையின் தலைப்பு முட்டும் தொலி. தொலினா தோல் அப்படின்ற ஒரு வார்த்தை பிரயோகம். முட்டும் தொலி. வாகனங்களின் அதிக சத்தத்தை குடித்து வளர்ந்த வேப்ப மரத்தின் நெஞ்சு துடிப்பை காதை வைத்து கவனித்த அலங்காநல்லூர் ஆறுமுகம் மரவேரில் பறைக்கட்டை செய்தார். பல பல விடியலில் மீனாட்சி அம்மன் கிழக்கு கோபுர உச்சத்தில் புது பறையுடன் நிற்கும் ஆறுமுகத்தை வலசை பறவைகள் தொட்டு செல்கின்றன. முதல் அடிக்கு மேகமலை எருமை ஒன்று மருண்டு விழித்து எந்திரிக்கிறது. அடுத்த அடிக்கு சாணியிட்டு செருமுகிறது. இடைவிடாத அடியின் திசைக்கு கரிகுலுங்க திமிரி வருகிறது. ஆறுமுகமும் பகலிரவாய் ஓடும் எருமையும் ஒன்றுக்கொன்று சளைக்கவில்லை. வானீரின் நுரை பாதையெங்கும் பெருக்கெடுக்க இறைமறந்த எருமை கருக்களில் மூசு மூசுவென அல்லாடி கோபுரத்திடம் வந்தது. கலசத்துக்கு மேலே அந்தரத்தில் வேகாலமாய் ஆடும் ஆறுமுகத்தை நெருங்க கோபுரத்தில் செங்குத்தாய் பாய்கிறது. சொலட்டும் கொம்புகளில் சிலைகள் உடைந்து விழ மாவென கத்தியபடி பறைத்தொழியை முகருகிறது. நோவில் செத்தும் அதிரும் தனது கன்றை ஆசை தீர நக்கி முத்தமிடும் எருமைக்கு ஆறுமுகம் முத்தமிட்டார். இரண்டாவது கவிதை. தலைப்பில்லாத கவிதை. அன்றைய தினம் எருக்கம்பூவுக்குள் ஒளிந்த நான் அப்பனால் கண்டுபிடிக்கப்பட்டு வங்கொலையானதில் ஒடிந்து அழுதன எருக்கஞ்செடிகள். மேய்ச்சல் நிலத்தில் புதைத்து என்னை தெய்வமாக்கியதற்கு புல்லறுத்தை சிதைந்த பன்னருவாள்களே சாட்சி. இன்று எனக்காக விரிக்கப்பட்ட வழிபாட்டு படையலை வீசி எறிந்து
அருவாளுக்கான கைப்பிடிகளை எருக்கம்பாலால் செய்து குடும்பத்தாரை விரட்டுகிறேன். மூன்றாவது கவிதை, இதுக்கும் தலைப்பில்ல. முதலாக ஆயுத எழுத்தை மனனமாக்கியவுடன் அந்த கருவக்காட்டுக்குள் குடியிருந்தாலே அவளிடம்தான் ஓடினேன். அவள் சோறாக்கும் முக்கல்லுக்கு நன்றி கடன் செலுத்தி சந்தோஷப்பட்டேன். அன்றைக்கு படியெடுத்த காணாங்கோழிகளின் குரலை கதையாகச் சொல்லி என்னை சீராட்டினாள். கதையில் கருஞ்சிட்டு கூடுகளுக்கு மின்மினிகள் பொறுக்கி கொடுத்தேன். ஊருக்கு மேலானவள் அவள். நான் 3 கவிதை தான் வாசிக்கலான்னு இருந்தேன். இந்த 2 கவிதை வந்துட்டு இந்த மேடையில் இந்த தருணத்தில் வாசிக்கிறத நான் ஒரு சுயநலமாக கூட நான் எடுத்துக்கிறேன். நூற்றுக்கணக்கான கால்நடை பிரசவங்களை பார்த்த தாத்தன் ஈத்தின் இரத்த கோலையை திரித்து திரித்து தாயத்தும் அருணாக்கொடியும் எனக்கு அணிவித்தான். கடு இருட்டுக்கு முன்பே, கண்ணு முழிக்கு முன்பே, கறிக்கு முன்பே, எள்ளுக்கு முன்பே, மிளகுக்கு முன்பே, பப்பாளி விதைக்கு முன்பே என் நாவுச்சதையில் சேனை கருப்பை இழுவினான். இறுதி கவிதை. வாழ்வுக்காக வடிய வடிய குளிதாடி தண்ணீர் சுமந்த அம்மாச்சி தனது தலையீரத்தை தொட்டு தொட்டு வைத்துதான் பட்டுப்போகாத சொற்களை எனது கருணாவுக்கு ஊட்டினாள். அவளேதான் சொன்னாள், எதுவுமே முடியாத பட்சத்தில் குகைக்குள் வாழும் ஓவியம் போன்றுள்ள கருணாக்கை அத்து ஆயுதமாக்கு, அதிகார ஈரக்கொலைகள் சிதறும் என. நன்றி. நன்றி முத்துராசா. அடுத்ததாக உதயபாலா அவர்களை. ஜெய் பீம். கருத்தியல் தோழமைகள் அனைவருக்கும் வணக்கம். வேர்ச்சொல் தலித் இலக்கிய கூடுகையில் என்னையும் கவிதை வாசிக்க இந்த நல்வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த புரட்சி இயக்குனர் அண்ணன் ப. ரஞ்சித் அவர்களுக்கும், நீலம் பதிப்பாசிரியர் அண்ணன் வாசுகி பாஸ்கர் அவர்களுக்கும் மற்றும் தமிழ் பிரபா அண்ணன் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிற தோழர்களுக்கும் நன்றிகள். 5 கவிதைகள் வாசிக்கிறேன். முதல் கவிதையின் தலைப்பு அன்பின் படையல். எனது ஆதி ஒளியை விரல்களால் மீட்டி, நாக்கை துருத்தி ஆங்காரம் காட்டி புது வேடம் புனைந்திருக்கிறேன். எனது ஆதி ஒளியை விரல்களால் மீட்டி, நாக்கை துருத்தி ஆங்காரம் காட்டி புது வேடம் புனைந்திருக்கிறேன். தயவு செய்து என்னை வணங்கி விடாதீர்கள், என் கால்களில் விழுந்து விடாதீர்கள். தயவு செய்து என்னை வணங்கி விடாதீர்கள், என் கால்களில் விழுந்து விடாதீர்கள். பல இழந்த உடல்களிலிருந்து வெக்கையையும் வெறுப்பையுமே மொத்தமாய் சுமந்து தெரிகிறவன் யாம். என்னிடம் சாபமின்றி வேற எதையும் எதிர்பார்த்து விடாதீர்கள். வேண்டுமென்றால் காத்தோ கருப்போ எனக்கும் ஒரு நாமத்தை நீங்களாகவே இட்டுக்கொள்ளுங்கள். வேண்டுமென்றால் காத்தோ கருப்போ எனக்கும் ஒரு நாமத்தை நீங்களாகவே விட்டுக்கொள்ளுங்கள். எச்சில் பீடியையும் பொரித்த மாட்டு இரத்தத்தையும் உங்களின் அன்பிற்காக படையலாக்கிக் கொள்கிறேன். வேண்டுமானால் எச்சில் பீடியையும் பொரித்த மாட்டு இரத்தத்தையும் உங்களின் அன்பிற்காக படையலாக்கிக் கொள்கிறேன். 2வது கவிதை பறவையும் நானும் அப்படின்ற தலைப்பில். பசித்த பறவையும் நானும் ஒன்று சேர ஊர்காட்டு பண்ணாடி தோட்டத்தில் புகுந்து பசியாத்தி கொண்டோம். பசித்த பறவையும் நானும் ஒன்று சேர ஊர்காட்டு பண்ணாடி தோட்டத்தில் புகுந்து பசியாத்தி கொண்டோம். பசியாரிய பறவை கொக்கரித்து பறந்து போனது. பசியாரிய பறவை கொக்கரித்து பறந்து போனது. மாட்டிக்கொண்ட நான் பக்கத்து தோட்டத்து பருவகாரன் மகன் என்று தெரிந்த பிறகுதான் முதுகுத்தோல் உரிய அடித்தார்கள், முட்டியை பேர்த்தார்கள், மூச்சு முட்ட உதைத்தார்கள். மாட்டிக்கொண்ட நான் பக்கத்து தோட்டத்து பருவகாரன் மகன் என்று தெரிந்த பிறகுதான் முதுகுத்தோல் உரிய அடித்தார்கள், முட்டியை பேர்த்தார்கள், மூச்சு முட்ட உதைத்தார்கள். பரத்தையடி மோனை சும்மா விடக்கூடாதுன்னு ஊர்க்கூட்டத்தை கூட்டி 1 வருஷம் பண்ணையத்தில் ஊர்காட்டு பண்ணாடி ஊத்துறதை தின்னுட்டு பட்டி ஆட்ட மேய்ச்சிடணும், ஒத்தாசைக்கு சாணி சகதி அள்ளணும்னு சொல்லி ஒரு வழியாக பஞ்சாயத்து முடிந்தது. எனக்கு எப்படியோ, ஆனால் எப்போதும் அந்த பறவையை மட்டும் நான் காட்டி கொடுக்க போவதில்லை. 2வது கவிதை தான் முடிச்சிருக்கேன்.
மூன்றாவது கவிதை. போன்சாய் மரத்தில் பூத்த காலம். அது ஒரு போன்சாய் மரத்தில் பூத்த காலம். குளிராத உறைபனி நிலமெல்லாம் படர்ந்திருந்தது. அது ஒரு போன்சாய் மரத்தில் பூத்த காலம். குளிராத உறைபனி நிலமெல்லாம் படர்ந்திருந்தது. ஒரு கையில் மிதமான சூட்டில் ஆவி பறக்கும் தேநீரை கண்ணாடி டம்ளரில் ஏந்தி, மறு கையால் அவளது கதகதக்கும் விதழ்களை பற்றி இனிக்க இனிக்க பேசி கொண்டிருந்த ஞாபகம். ஒரு கையில் மிதமான சூட்டில் ஆவி பறக்கும் தேநீரை கண்ணாடி டம்ளரில் ஏந்தி, மறு கையால் அவளது கதகதக்கும் விரல்களை பற்றி இனிக்க இனிக்க பேசி கொண்டிருந்த ஞாபகம். என்ன பேசினோம், ஏது பேசினோம் என்பதை திரும்ப திரும்ப யோசித்து பார்த்து விட்டேன். என்ன மொழி என்று கூட இதுவரைக்கும் ஞாபகம் இல்லை. என்ன பேசினோம், ஏது பேசினோம் என்பதை திரும்ப திரும்ப யோசித்து பார்த்து விட்டேன். என்ன மொழி என்று கூட இதுவரைக்கும் ஞாபகம் இல்லை. அநேகமாக தலைக்கு மேல் பூத்திருந்த போன்சாய் மரம் போதி மரத்தின் விருத்தி என்றுதான் நினைக்கிறேன். இலைகள் ஒவ்வொன்றும் இதயம் போல தெரிந்தது. அவள் உள்ளங்கை சூடு என் காதலை கருவாய் தரித்திருந்தது. இலைகள் ஒவ்வொன்றும் இதயம் போல தெரிந்தது. அவள் உள்ளங்கை சூடு என் காதலை கருவாய் தரித்திருந்தது. இறுதியாக இன்னும் ஒரு விளக்கம். அப்போது பற்றியிருந்த இருள் என் இறப்பை சுட்டியிருக்கலாம். தீண்டத்தகாதவன் என்று எழுதப்பட்டிருந்த என் கல்லறையின் முகத்தில் குரல் எழுப்பிய தேவதையின் முகம் ஒரு மெழுகுவர்த்தியின் ரூபத்தில் ஒளியாக எரிந்து கொண்டிருந்தது. அநேகமாக அவளும் இந்த கனவை கண்டிருக்கலாம். மூணாவது கவிதை முடிச்சது. நான்காவது கவிதை. எங்கள் தேவதையை மீட்டுக் கொள்கிறோம். எங்கள் தேவதைகளுக்கு இருப்பதெல்லாம் எப்போதும் போதுமானதாகவே இருக்கிறது. இல்லாதது எதுவும் தேவையில்லாததாகவே இருக்கிறது. எங்கள் தேவதைகளுக்கு இருப்பதெல்லாம் போதுமானதாகவே இருக்கிறது. இல்லாதது எதுவும் தேவையில்லாததாகவே இருக்கிறது. தீர்க்கமாக சொல்கிறோம். கருப்பியோ கருவாச்சியோ கருப்பாத்தாலோ இன்னும் எப்படியெல்லாம் எங்களை பழித்து கொள்ள முடியுமோ, எப்படியெல்லாம் பழி தீர்த்து கொள்ள முடியுமோ தீர்த்து கொள்ளுங்கள். அந்த ஒவ்வொரு சொல்லில் இருந்தும் நாங்கள் ஒரு தேவதையை மீட்டெடுக்கிறோம். கடைசியா ஒரு கவிதம். கல்வி என்ன செய்யும்? கல்வி என்ன செய்யும்? யாரோ எவளுக்கு எதையுமே யோசிக்காமல் செய்யும் செயல் இனி என்னிடம் இருக்காது. யாரையோ தூக்கிவிட பட்டினி கிடந்து உழைக்கும் மடத்தனம் இனி என்னிடம் இருக்காது. சொந்த நிலத்திலேயே பாசிஸ்டுகளின் அடிமையாக வாழ்வது இனி என்னிடம் இருக்காது. இனியும் நான் ஆடு மாடுகளை மேய்த்துதான் பிழைத்தாக வேண்டும் என்ற கட்டாயம் இனியும் இருக்க போவதில்லை. ஏனென்றால் இதையெல்லாம் செய்துதான் என் பெற்றோர்கள் என்னை படிக்க வைத்து விட்டார்கள். அடைபட்ட நிமிடங்கள் யாவும் உடைபடவே காத்திருக்கிறது எங்களது கரங்களில் என்ற சீரிய சிந்தையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உதயபாலா அவர்களுக்கு நன்றி.